நேயர்களுக்கு வணக்கம். நடிகர் ராகவா லாரன்ஸ் அவர்கள் தனி கட்சி ஆரம்பிக்க போறாரா, இல்ல அண்ணாமலையோட போய் சேர போறாரா, இல்ல விஜய் கட்சியில சேர்ந்து திருச்சி கிழக்குல நிக்க போறாரா அப்படின்றது ரொம்பவே சஸ்பென்ஸா வச்சுட்டு இருக்கிறாரு. அரசியலுக்கு வரேன் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டாரு, எங்க அம்மா பர்மிஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் மக்கள்லாம் அரசியலுக்கு வரணும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இன்னைக்கு மக்கள் எனக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாங்க வான்னு சொல்றாங்க, அதனால வரப்போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஜய் அரசுக்கு எந்த அளவுக்கு முட்டு கொடுக்கணுமோ, விஜய் அரசுக்கு எந்த அளவுக்கு சொம்பு தூக்கணுமோ அந்த அளவுக்கு சொம்பு தூக்குறாரு, மற்றவங்களை தரக்குறைவா பேசி. இன்னைக்கு அவர் பேசின பேச்சு இன்னைக்கு ஒரு பெரிய சர்ச்சைகளை இங்க விளைவித்ததற்கு அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அதாவது விஜய் அரசுக்கு எதிராக போராடுறவங்களையும் விமர்சனங்கள் முன்வைக்கிறவங்களையும் கேள்வி கேட்கிறவங்க எல்லாரையுமே தெருநாய் அப்படின்னு என்ன பண்ணியிருக்கிறாரு, தன்னுடைய பேச்சுல அவர் ஒரு கண்ணியம் இல்லாம இப்படி பேசியிருக்கிறாரு. உங்களை வாழ வச்ச மக்களுங்க தமிழ்நாட்டுல நீங்க எடுக்கிற இந்த பேய் சீரியஸ் படம் இருக்குல்ல, இந்த பேய் சீரியஸ் படத்தை உச்சத்துல கொண்டு போய் உங்களை வச்சது இந்த மக்கள். ஆனா இன்னைக்கு இந்த மக்கள் எந்த அளவுக்கு இந்த அரசுனால வேதனைப்படுறாங்க, வெக்கப்படுறாங்க, கவலைப்படுறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் எந்த அளவுக்கு கொடுமைகளை சந்திச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட உங்க காதுல விழலையா அப்படின்ற கேள்வி தானே கேட்குது. ராகவா லாரன்ஸ் அவர்களை இந்த ஆட்சியில எல்லாமே ஸ்மூத்தா போயின்னு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதாவது இந்த பெண்களுக்கு நடக்கிற கொடுமைகள்லாம் இவருக்கு தெரியுமா தெரியலையா அப்படின்னு தெரியல. குழந்தைகளுக்கு எதிராக நடக்கிற கொடுமைகள்லாம் இவருக்கு தெரியுமா தெரியலையா அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. இன்னைக்கு கூட கும்மிடிப்பூண்டியில 3 வயசு குழந்தைய என்ன பண்ணிருக்கிறாங்க, பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொன்னு இருக்கிறாங்க. இந்த விஷயம்லாம் அவர் சோசியல் மீடியாலாம் பார்த்து தெரிஞ்சுக்கிறாரா இல்லையா நம்மளுக்கு தெரியல. மக்கள் தினம் தினம் எந்த அளவுக்கு கொடுமைகளை சந்திச்சுட்டு இருக்கிறாங்க இந்த அரசுனால அப்படின்னு அவருக்கு தெரியுமா தெரியல. அது மாத்திரம் இல்லாம பல விஷயங்கள் நடக்குது, விஜயை பொறுப்பேற்றுக் கொண்டு நிறைய விஷயங்கள் நடக்குது. அதுக்கு அவர் என்ன பண்றாரு, எதுவுமே நடக்கல, ஸ்மூத்தா நடக்குது, இந்த ஆட்சி சூப்பரா இருக்கு அப்படின்னு இந்த அளவுக்கு நீங்க சொம்பு தூக்குறீங்களே, உங்களுடைய எண்ணம் ஓட்டம் என்னவா இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரியவே இல்லை. இதுல வேற இந்த டாஸ்மாக் விவகாரத்தை கையில தூக்கின்னு வராரு. இந்த அமைச்சர் டாஸ்மாக் 717 கடைகளை மூட சொன்னாங்க, கோயில் பக்கத்துல ஸ்கூல் பக்கத்துல இப்படின்ற ஒரு பிரச்சனையில ஒரு 717 கடை மூட சொன்னாங்க. அதை நான் ரொம்ப வரவேற்கிறேன், அதெல்லாம் எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. 717 கடைகளை மூடினீங்களே, என்னென்ன கடைகள் மூடுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர்களை கேட்டா அமைச்சர் என்ன சொல்றாரு, சோசியல் மீடியாவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, என்கிட்ட லிஸ்ட் இல்ல, சோசியல் மீடியால லிஸ்ட் விட்டு இருக்காங்க, அங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. சோசியல் மீடியால வர செய்தி தான் உண்மையான செய்தியா அமைச்சர் அவர்களே அப்படின்னு நம்ம அவரை பார்த்து கேள்வி கேட்டா, இது ரீல்ஸுக்கான ஆட்சி, இதுவே சாட்சி அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தெரியுது. ஒரு அமைச்சர் பொறுப்பு இல்லாம லிஸ்ட கொடுங்க ஐயா, என்னென்ன கடைகளை மூடி இருக்கீங்க அப்படின்னு லிஸ்ட கொடுங்க ஐயா அப்படின்னு அவர்கிட்ட கேட்டா ஈஸியா சோசியல் மீடியாவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. இத இவர் வரவேற்கிறாரு. ஆர்டிஐல எத்தனை கடைகள் மூடப்பட்டிருக்கு, என்னென்ன கடைகள் மூடப்பட்டிருக்கு இப்படின்னு ஒரு 5 கேள்வி கேட்டா கோப்பை நிலுவையில இருக்கு அப்படின்னு ஈஸியா பதில் சொல்லிட்டு என்ன பண்றாங்க, போயிடுறாங்க. 1ஆம் நம்பருக்கு கேட்ட கேள்விக்கு நாங்க பதில் சொன்னல, கோப்பை நிலுவையில இருக்குதுன்னு, தொடர்ச்சியா 4வது கேள்விக்கு இந்த 1வது பதிலே பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிஐல மெத்தன போக்குல என்ன பண்றாங்க, தகவலை தெரிவிச்சுட்டு போறாங்க. சோ தெள்ள தெளிவா 717 கடைகள் மூட சொன்னீங்களே, என்னென்ன கடைகள் மூடி இருக்கீங்க, எந்தெந்த இடத்துல மூடி இருக்கீங்க, லிஸ்ட ப்ராப்பரா கொடுங்கய்யா அப்படின்னா அதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த ஆட்சி சூப்பரா இருக்கு அப்படின்னு இவர் என்ன பண்றாரு, சப்போர்ட் பண்ணிட்டு வராரு ராகவா லாரன்ஸ் அவர்கள். அடுத்தபடி அவர் சொன்னாரு பாருங்க ஒரு கதை, ஒரு வீட்டுக்கு போகணும்னா அந்த வீடு பார்த்தோன்னே நம்மளுக்கு அப்படியே பிடிச்சு போகும், உள்ள போய் பார்த்தாதான் தெரியும் என்னென்ன குறைகள் இருக்கு அப்படின்னு. அந்த தெருவுல கூட ஒரு தெருநாய் என்ன பண்ணா கொலைக்கும், அதுக்கு பிஸ்கெட்டோ பிரியாணியோ போட்டா அமைதியாயிடும், நம்ம கூட பழகிடும் அப்படின்னு சொல்றாரு. சோ அந்த அளவுக்கு விஜய் அரசுக்கு டைம் கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. நடிகர் ராகவா லாரன்ஸ் அவர்களை நீங்க அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே நீங்க விஜய் கட்சியில நீங்க நில்லுங்க, எம்எல்ஏக்கு நின்று ஜெயிச்சு நீங்க வாங்க, அமைச்சர் ஆவறீங்களோ என்ன ஆவறீங்களோ வாங்க, அதை பத்தி கவலை கிடையாது. ஆனா குறைஞ்சபட்ச மக்களுடைய வழிகளை வேதனையில் தெரிஞ்சுக்கணும் வாங்க அப்படிதான் சொல்லணும். ஏன்னா விஜய் அப்படிதான் வந்திருக்கிறாரு, மக்களுடைய வழிகளை புரிஞ்சுக்கல, மக்களுடைய வேதனைகளை புரிஞ்சுக்கல, மக்களுடைய போராட்டங்கள் அவர் நிக்கல, மக்களோட மக்களா நிக்கல இப்படின்ற குற்றச்சாட்டு தாவேக்கா மேல இருக்குது. ஆனா இத கூட கொஞ்சம் கூட உங்களால புரிஞ்சுக்க முடியலையா? ஏன்னா நீங்க இவ்வளோ உதவி செஞ்சிருக்கீங்க, இவ்வளோ பண்ணியிருக்கிறேன், அவ்வளோ செஞ்சிருக்கிறேன்றீங்களே, கண்மூடிதனமா நீங்க விஜய் இந்த அளவுக்கு ஆதரிக்கிறீங்களே, ஏன் எதுக்கு நம்மளுக்கு புரியல. ஆனா அவர் ஆதரிக்கிற அப்படின்ற ஒரே காரணத்துக்காக மற்றவங்களெல்லாம் தெருநாய் அப்படின்ட்டீங்களே, இது எந்த விதத்துல ஏத்துக்கொள்ள முடிய ஒரு விஷயம் அப்படின்றது புரிஞ்சுக்கவே இல்லை. இன்னைக்கு பயிர்க்கடன் அப்படின்ற ஒரு சீட்டிங் வேலைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் செஞ்சிருக்கிறார், விவசாயிகளை ஏமாத்தி இருக்கிறார் அப்படின்னு ஒவ்வொரு விவசாயிகளும் போராட்டங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த போராட்டங்கள் உங்க கண்ணுக்கு தெரியலையா?
கரண்ட் கட்டால எத்தனை மக்கள் வீதியில வந்து போராடுறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையா? அங்கங்க பெண் கொடுமைகள் நடக்குது, குழந்தைகளுக்கு எதிராக கொடுமைகள் நடக்குது, இதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியலையா லாரன்ஸ் அவர்களே அப்படின்னு தான் நம்ம கேள்வி கேட்க தோணுது. ஆனா இதெல்லாம் கேள்வி கேட்டா இவங்க என்ன பண்ணிடுவாங்க, ஈஸியா கேள்வியெல்லாம் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா தப்பிச்சுட்டு போயிருவாங்க. அது மாத்திரம் இல்லாம டைம் கொடுங்க அப்படின்னா, ஐயா டைம் கொடுக்கலாம், கொடுக்க வேணாம்லாம் சொல்லல. ஒரு திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு என்ன பண்ணலாம், டைம் கொடுக்கலாம். நிதி சார்ந்த ஒரு பிரச்சனைகள் வந்தா டைம் கொடுக்கலாம். அது மாத்திரம் இல்லாம பல விஷயங்களுக்கு டைம் கொடுக்கலாம். ஆனா உயிர் போற விஷயத்துக்கு டைம் கொடுக்க முடியுமா ஐயா? எத்தனை பெண்கள் இங்க இறந்துட்டு இருக்காங்க, எத்தனை குழந்தைகள் இறந்துட்டு இருக்காங்க, எத்தனை விவசாயிகள் போராட்டங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் டைம் கொடுக்கணும்னா எப்படி ஐயா டைம் கொடுக்க முடியும்? கொஞ்சம் மனிதாபம் உள்ள மனுஷனா பேசுங்க லாரன்ஸ் அவர்களே அப்படிதான் சொல்லணும். ஏன்னா கொஞ்சம் கூட ஈவி இறக்க இல்லாம விஜய் அரசுக்கு எதிராக போராடுறவங்களை கேள்வி கேட்கறவங்களை தெருநாய் அப்படின்னு சொல்றீங்களே, உங்க வாய் கூசலியா அப்படின்னு தான் நம்மளுக்கு கேள்வி கேட்க தோணுது. ஏன்னா உங்களை இந்த அளவுக்கு உச்சபட்சத்துல வச்சிருக்கிற மக்கள் தான் என்ன பண்றாங்க, கேள்விகள் கேட்டு இருக்காங்க, போராடிக்கிட்டு இருக்காங்க, எல்லா கொடுமைகளும் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இந்த மக்கள் சார்பா நின்னு பேசுங்க ஐயா. விஜய் எந்த அளவுக்கு இந்த தவறு செஞ்சுட்டு இருக்கிறாரு, ஏன் இதை சரி செய்யல, ஏன் இது பண்ணல அப்படின்னு கொஞ்சம் கேள்வி கேளுங்க ஐயானா, தெருநாய்க்கள் கொலைக்கதான் செய்யும். நம்ம தான் என்ன பண்ணணும், டைம் எடுத்துக்கிட்டு அந்த தெருநாய்களுக்கு பிஸ்கெட்டோ இல்ல பிரியாணியோ போடணும். இப்படி கொச்சையா பேசுறீங்களே, இதுதான் உங்க அரசியலா? இதுதான் உங்க அரசியல் நாகரிகமா? இந்த ஒரு காழ்ப்புணர்ச்சி காரணமா தான் இவ்வளவு ஹெல்ப் பண்ணீங்களா அப்படின்னு பல கேள்விகள் கேட்க தோணுது மக்கள் மத்தியில. ஆனா ஈஸியா என்ன பண்ணிடுறாரு, நான் வந்து தெருநாய் கூட எல்லாம் ஒப்பிட்டு பேசவே இல்லை அப்படின்றாரு. நீங்க பேசுங்க, பேச வேணாம்னு சொல்ல. கருத்து சுதந்திரம், விமர்சனம் வைக்கிறது எல்லா மனிதனுக்கும் உரிமை உண்டு. ஆனா இந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து கொச்சையா இது மாதிரிலாம் பேர். அப்ப போராடுறவர்களுடைய உணர்வுகளை நீங்க மதிக்கிறீங்களா இல்லையா, மக்களுடைய உணர்வுகளை நீங்க மதிக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சிருச்சுல. தெருநாய் அப்படின்னு எப்படி சார் உங்களால ஒப்பிட முடியுது? அப்போ விஜய் அரசை கேள்வி கேட்க கூடாது, விஜய் அரசு எது செஞ்சாலும் நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு போனோம் அப்படின்னு சொல்ல வரீங்களா? ஏங்க கேள்விகள் கேட்கறத கேட்கதாங்க செய்வாங்க, ஜனநாயக உரிமை. இதுல வந்து நீங்க வந்து இது கேட்க கூடாது, டைம் கொடுங்க, டைம். எத்தனை டைம் கொடுங்க? ஒரு மாசத்துல எத்தனை பேர் இறந்திருக்காங்க சார்? இந்த ஒரு மாசத்துல டைம் கொடுத்தே இவ்வளோ கொலைகள், இவ்வளோ இழப்புகள் நடந்திருக்குன்னா இன்னும் டைம் கொடுத்தா எப்படி? புரியவே இல்லை. அப்ப நீங்க சொல்றதை வச்சு பார்த்தா ஒரு வீடு பாக்குறதுக்கு அழகா இருக்கும், உள்ள போனதா குறைகள் இருக்கும் நீங்க சொன்னீங்களே, நீங்க யாருக்கு சொம்பு தூக்குறீங்களோ அந்த விஜய் என்னமா பண்ணாரு? தேர்தல் பிரச்சாரங்கள்ல உள்ளுக்குள்ள இவ்வளவு குறைகள் இருக்கு, ஆனா வெளியில பிரம்மாண்டமா காட்டுகிறாங்க திமுக அரசு, சொன்னவர் விஜய். ஆனா இன்னைக்கு என்ன பண்றீங்க, உள்ள போய் பார்த்தாதான் குறைகள் இருக்கு. விஜய் அப்படி சொன்னாரா? கிடையவே கிடையாது. என்னமா சொன்னாரு, நிர்வாகத்துல இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, நிதியில இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, கல்வியில உள்ள பிரச்சனைகள் இருக்கு, பெண்கள் விஷயத்துல ஒரு பிரச்சனை இருக்கு, சட்ட ஒழுங்குல உள்ள பிரச்சனை இருக்கு, சுட்டி காட்டினாரா இல்லையா? வெளியில இருந்தா பார்த்தாரு, உள்ளுக்குள்ள போயிட்டு எல்லாமே கரெக்டா இல்ல, தப்பு தப்பா இருக்குதுன்னு சொன்னார்ல. ஆனா இன்னைக்கு உள்ள போயிட்டு என்ன சொல்லியிருக்கிறாரு, நிதி ஆயோக் கூட்டத்துல எல்லாம் சூப்பரா இருக்கு, வளர்ச்சி அதிகமா இருக்குன்னு. அப்படியே உல்டாவா இருக்கு சார் நீங்க சொல்ற விஷயம். விஜய்க்கு பொருந்தது சார். ஏன்னா பிரம்மாண்டத்தை பார்த்து உள்ள போய் குறைகளை கண்டுபிடிக்கல, அவர் குறைகளை கண்டுபிடிச்சு உள்ள போய் பார்த்தாரு பிரம்மாண்டமா இருக்கு. நிதி ஆயோக் கூட்டத்தின் பேச்சு இதுக்கு சரியான சாட்சி அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு தான் விஜயனுடைய அரசியல் புரிதல் இருக்கு. ஆனா அவருக்கு இப்படி முட்டு கொடுத்து சொம்பு தூக்கின்னு வரீங்களே லாரன்ஸ் அவர்களை, போராடுறவங்களையும் எதிர்த்து கேள்வி கேட்கிறவங்களையும் விமர்சனங்களை முன்வைக்கிறவங்களையும் கருத்து சொல்றவங்களையும் கூச்சமே இல்லாம கொச்சைப்படுத்துகிற விதமா தெருநாய் அப்படின்னு சொல்லிட்டீங்களே. உங்களுக்கெல்லாம் ஈவு இறக்கம் இருக்குதா இல்ல நான் கூசாம இப்படி பேசுறீங்களே, நீங்களாம் மனிதாபிமானம்ல கொஞ்சமாச்சு மனித உணர்வுகள் உங்களுக்கு இருக்குதா அப்படின்னு நம்மளுக்கு கேள்விகள் தான் கேட்க தோணுது. ரொம்ப மனவேதனையா இருக்குது. நடிகர் லாரன்ஸ் அவர்கள் இந்த அளவுக்கு ஒரு கீழ்த்தனமான அரசியல பேச்சை எடுத்தது ரொம்ப மனசு வலிக்குது. ஒவ்வொருடைய உணர்வுகளையும் கொச்சப்படுத்துற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நீங்க விஜய் அரசுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, முட்டு கொடுங்க, சொம்பு தூக்குங்க, என்ன வேணா செஞ்சுக்கோங்க சார். ஆனா போராடுறவங்களையும் கேள்வி கேட்கிறவங்களையும் எப்படி சார் உங்களை நாயோட ஒப்பிட்டு பேச முடியுது? இது ஏத்துக்க கொள்ள வேண்டிய விஷயமா? கொஞ்சமாச்சுன்னா நீங்க யோசிச்சு பாருங்க சார் உட்கார்ந்து. இதுக்குதான் உங்க அம்மா சொன்னாங்களோ அரசியல் வேணாப்பா, அங்க போனீங்கன்னா தேவையில்லாத கெட்ட பேர்கள்லாம் வரணும், உங்க அம்மா சொல்ற பேச்சு இன்னைக்காவது கேட்டிருக்கலாமா அப்படின்னு இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு தான் நம்ம நம்புறோம். நீங்க தாராளமா அரசியலுக்கு வாங்க, யாரும் உங்களை தடுக்கல, யாரும் இங்க வந்து என்ன பண்ணல, உங்களை கட்டி போட்டு தடுக்கவே இல்லை. நீங்க அரசியலுக்கு வாங்க, எது வேணா பண்ணுங்க, செய்யுங்க. ஆனா மக்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கங்க, மக்களுடைய போராட்டங்களை, இந்த அரசுக்கு எதிராக நடக்கிற குற்றங்களை நீங்க கொஞ்சமாச்சுனா மனிதாபிமும் உள்ள மனுஷனா என்ன பண்ணுங்க, எடுத்து வைங்க அப்படின்னு தான் நம்ம என்ன பண்றோம் இங்க கேட்டுக்கொள்றோம். ஆனா நீங்க விஜய்க்கு
முட்டு கொடுக்குறேன் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக இந்த மாதிரி ஒரு கொச்சையான வார்த்தைகள்லாம் தயவு செய்து பேச வேண்டாம் அப்படின்னு தான் உங்ககிட்ட கேட்டுக்கிறோம். இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.